அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கட்சியில் மாவட்ட செயலராக இருக்கிறேன். நான் எங்களுடைய கூட்டணி கட்சி வெற்றி பெற வேண்டும் சொல்லிட்டு கடுமையாக உழைச்சிருக்கிறோம். எங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் நாளைக்கு மக்கள் தீர்ப்பு, அந்த தீர்ப்பின்படி யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் யார் முதல்வர் ஆனாலும் ஒன்றை மட்டும் சிந்திக்க வேண்டும். மக்கள் மனதில் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஒருவர் பற்ற வைத்த தீக்குச்சி இன்று லட்சக்கணக்கான நபர்களாக மாறியிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த 4 தேர்தலாக பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஒவ்வொரு தலைவராக மக்கள் தேடிக்கொண்டு போயிருக்கிறார்கள். நாளை முதல்வராகும் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் முதல்வர் ஆனவுடன் மக்கள் ஏன் மாற்றத்தை நோக்கி போகிறார்கள் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்று தமிழகத்தில் இருக்கும் ஜவுளி தொழில்கள் எல்லாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட் தொழில் கைடன் வேலை அதிகமாக ஏற்றி இன்றைக்கி அந்த தொழிலை சுத்தமாக அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. இப்படி ராலி தொழிலாக இருந்தாலும் சரி, கோழிப்பண்ணை தொழிலாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழில்களுமே சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த தொழிலில் பாதித்தவங்க எல்லாருமே மாற்றம் வேணுங்கிற எண்ணத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது நாளை பதவியேற்கும் முதல்வர் அவர்கள் மக்கள் ஏன் சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் ஆராய்ந்து மக்களுக்கு தேவைப்படும் திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை கொடுத்தால் மக்கள் மனதில் மாற்றம் என்று உருவாகாது. இல்லை என்றால் ஒருவர் பற்ற வைத்த தீக்குச்சி வரும் காலங்களில் ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும். இதற்கு நாளை வெற்றி பெற்று பதவியேற்கும் முதல்வர் அவர்கள் இடம் கொடுக்காமல் சிறப்பாக பணியாற்ற வேண்டுமாய் நான் சார்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.